ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். ராணுவம் அணிவகுத்தது ஏன்? அரசை கைப்பற்றி ராணுவ புரட்சியை ஏற்படுத்த முயற்சியா? பிரதமர் விளக்கம் அளிக்கிறார். வணக்கம் நேயர்களே, இன்று ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். இன்று தமிழகத்திலிருந்து வெளிவந்துள்ள அனைத்து நாளிதழ்களும் ராணுவ புரட்சி ஒன்றும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. இதற்கு இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் பதிலளித்துள்ளார். இந்த செய்திகள் தமிழக நாளிதழ்கள் அனைத்திலும் பிரதானமாக வெளியிடப்பட்டுள்ளன. ஜெனீவா மனித உரிமை பேரவையின் 19வது கூட்டத்தொடரை அடுத்து இலங்கை அரசியலில் பரபரப்பு நிலை ஏற்பட்டுள்ளது. ஜெனீவா பிரேரணை குறித்து இலங்கை நாடாளுமன்றத்தில் நேற்று விசேட பிரேரணை ஒன்றும் கொண்டு வரப்பட்டது. இதன் போது எதிர்க்கட்சிகளுக்கும் அரசாங்க தரப்பினருக்கும் இடையே கடும் வாத பிரதிவாதங்களும் இடம்பெற்றன. இந்த செய்திகள் இன்றைய தினம் தாயக நாளிதழ்களில் பிரதானமாக வெளியிடப்பட்டுள்ளன. இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவந்துள்ள உதயன் பத்திரிகையை முதலாவதாக பார்க்கலாம். தீர்வை முன் வைப்பதற்கு இதுவே சரியான சந்தர்ப்பம். இரண்டாம் தர பிரஜைகள் அல்லர் நாங்கள். நாடாளுமன்றத்தில் சம்பந்தன் கர்ச்சிப்பு என்ற பிரதான தலைப்புடன் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. சொந்த மண்ணில் தொடர்ந்தும் இரண்டாம் தர பிரஜைகளாக வாழ தமிழ் மக்கள் விரும்பவில்லை. நீதி, நியாயம், சுய நிர்ணய உரிமை மற்றும் சமத்துவம் நிறைந்த ஜனநாயகம் ஏற்படுத்தப்பட வேண்டும். எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் அரசு தமிழர் பிரச்சனைகளுக்கான நிரந்தர அரசியல் தீர்வை முன்வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன். ஜெனீவா தீர்மானம் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றும் போதே சம்பந்தன் எம்பி இதனை நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்ததாக இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர பொறுப்பு கூறுவதில் இருந்து இலங்கை தப்பிவிட முடியாது, அடித்து கூறுகிறார் மங்கள சமரவீர என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. பொறுப்பு கூறும் விடயத்தில் இருந்து இலங்கை தப்பிவிட முடியாது. அந்த வகையிலேயே சர்வதேச ஒப்பந்தங்கள் அமைந்துள்ளன. சர்வதேச நீதிக்கு அப்பால் சென்று எந்த ஒரு நாடாலும் செயற்பட முடியாது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மங்கள சமரவீர தெரிவித்தார். ஜெனீவாவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதால் ஒரு நாடு என்ற அடிப்படையில் இலங்கை தோல்வி கண்டுள்ளது. எனவே அதை மூடி மறைப்பதற்கு அரசு தேசிய கொடியை பயன்படுத்துகிறது. இலங்கைக்கு ஆதரவாக வாக்களித்த ரஷ்யா கூட நல்லிணக்க ஆணைக்குழுவின் சிபாரிசுகளை அமுல்படுத்துமாறு கூறியுள்ளது எனவும் மங்கள சமரவீர சுட்டிக்காட்டியதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர ஆணைக்குழுவின் சிபாரிசுகளை ஒரே அடியாக நிறைவேற்ற முடியாது. நாடாளுமன்றத்தில் பீரிஸ் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ஆணைக்குழுக்கள் முன்மொழிந்துள்ள சிபாரிசுகளை எந்த ஒரு உலக நாடும் இதுவரை முழுமையாக அமுல்படுத்தியதாக சரித்திரம் இல்லை. இதுதான் யதார்த்தமும் கூட. ஆணைக்குழு என்பது மக்களின் ஆணையை பெற்றதல்ல. சிபாரிசுகளை முன்மொழியும் கடப்பாடே அதற்கு உண்டு. இறுதியானது ஒரு முடிவை அரசை மேற்கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் நல்லிணக்க ஆணைக்குழுவும். நாம் அறிக்கையை ஏற்க மாட்டோம் என கூறவில்லை. நடைமுறைப்படுத்தக்கூடிய சிபாரிசுகளை முதலில் நடைமுறைப்படுத்துவோம். இவற்றை ஒரே அடியாக செய்ய முடியாது. இது ஒரு தொடர்ச்சியான செயற்பாடு என வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் இந்தியா எங்களுடன் தான் அமைச்சர் டி குணசேகர கூறுகிறார் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அனைத்துள்ள சமூகம் இலங்கை விவகாரத்திற்குள் மூக்கை நுழைக்காமல் தங்களின் சொந்த வேலையை பார்த்துக் கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் இந்தியா எங்களுடன் தான் உள்ளது என்று மூத்த அமைச்சர் டி குணசேகர தெரிவித்துள்ளார். அத்துடன் ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் சில மாதங்களில் நடைமுறை உறுதியளிக்கிறார் சஜின் வாஸ் குணவர்தன என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. இதனையும் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போது சஜின் வாஸ் குணவர்தன தெரிவித்துள்ளார். நாம் அடுத்ததாக வீரகேசரி பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் நிலையான இன ஐக்கியத்திற்கு போதுமானது அல்ல. குற்றங்களை ஏற்று மனம் நொந்து மன்னிப்பு கோருவதே சிறந்தது என்கிறார் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் என்ற பிரதான தலைப்புடன் வீரகேசரி இன்றைய தினம் வெளிவந்துள்ளது. இலங்கையில் நிலையான இன ஐக்கியத்தை ஏற்படுத்த நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் போதுமானது அல்ல. மாறாக அதற்கு அப்பால் சென்று செயற்பட வேண்டும். அது மட்டுமன்றி செய்த குற்றங்களை ஏற்றுக்கொண்டு அதற்காக மன்னிப்பை பெற்றுக் கொள்வதே சிறந்தது என்று கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் நாடகை தெரிவித்தார். எமது தவறுகளை திருத்திக் கொண்டால் சர்வதேச நாடுகள் ஒருபோதும் அழுத்தங்களை பிரயோகிக்கவோ சுட்டிக்காட்டவோ போவதில்லை. வரலாற்றில் தவறு செய்துள்ளோம். எனவே அதனை இலங்கை ஏற்றுக்கொண்டு பாதிக்கப்பட்ட சமூகத்தை அரவணைக்க வேண்டும். அவ்வாறு அல்லாது விமர்சிப்பவர்களையும் மாற்று கருத்துக்களை உடையவர்களையும் விசேட சட்டங்களை
பயன்படுத்தி தண்டிப்பதும் தேச துரோகிகள் என்று வர்ணிப்பதும் யதார்த்தமான போக்குடையதாக அமையாது. இதனால் நாடு மீண்டும் அழிவுகளின் அடிமைத்தனத்திற்கே செல்லும். எனவே அரசாங்கம் உணர்வுகளுக்கு அடிபணியாது புத்திக்கு வேலை கொடுக்க வேண்டும் என கர்தினால் மேல்கம் ரஞ்சித் கோரிக்கை விடுத்ததாக அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. தமிழர் பகுதிகளில் ஜனநாயக ரீதியில் ஆட்சி நடக்கக்கூடாது என்பதில் மட்டும் அரசு உறுதி. புலிகளை பற்றி மட்டும் பேசாது அதிகாரத்தை வழங்குங்கள். சபையில் சம்பந்தன் என்ற தலைப்புடன் இன்னொரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அழிந்து போன புலிகளை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டு இருக்காமல் உயிருடன் இருக்கும் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு சிங்கள மக்களுக்கு இருக்கும் அதிகாரம் வேண்டும். எனினும் அரசாங்கம் 6 தசாப்தங்களாக பின்பற்றிய அணுகுமுறையே இன்னும் தொடர்கிறது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எம்பியுமான இரா சம்பந்தன் நேற்று சபையில் குற்றஞ்சாட்டியதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் எந்த ஒரு நாட்டிலும் முழுமையாக நிறைவேற்றப்பட்டது கிடையாது என ஜேஎல் பீரிஸ் தெரிவித்த கருத்தையும் இன்றைய தினம் வீரகேசரி முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அதனை தவிர பரிந்துரைகளை நிறைவேற்ற தவறின் 15 நாடுகளையும் இழக்கும் நிலை உருவாகும் சபையில் மங்கள சமரவீர எம்பி தெரிவித்தார் எனவும் இன்னும் ஒரு செய்தியையும் வீரகேசரி வெளியிட்டுள்ளது. இந்த செய்திகளை நாம் ஏற்கனவே உதயன் பத்திரிகையிலும் பார்த்திருந்தோம். இதனை தவிர பரிந்துரைகளை முடியுமான வரை விரைவாக நடைமுறைப்படுத்த வேண்டும் அமைச்சர் ராஜித சேனாரத்ன கூறுகிறார் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. கற்றறிந்த பாடங்களும் நல்லிணக்கமும் தொடர்பான ஆணைக்குழுவின் பரிந்துரைகளில் முக்கியமானவற்றை முடியுமான வரை விரைவாக அமுல்படுத்த வேண்டும். குறிப்பாக அரசியல் தீர்வுடன் சம்பந்தப்பட்ட பரிந்துரைகள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என மீன்பிடி மற்றும் நீரியல் வள அமைச்சர் டாக்டர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார். நல்லிணக்க ஆணைக்குழு என்பது எமது அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட குழுவே ஆகும். எனவே அதன் பரிந்துரைகளை அமுல்படுத்தும் கடப்பாடு எமக்கு உள்ளது எனவும் அமைச்சர் தெரிவித்ததாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர தமிழக மீனவர்கள் தாக்கப்படும் பிரச்சனைக்கு சுமூக தீர்வு காணப்படும் இந்திய மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் நம்பிக்கை என்ற தலைப்புடன் இன்னும் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. நாம் அடுத்ததாக தென்னிலங்கையிலிருந்து வெளிவரும் டெய்லி மிரர் பத்திரிகை பார்க்கலாம். அதனுடைய பிரதான செய்தி சிஐடி நாட் இன் கோர்ட் டு ரிப்போர்ட் ஆன் துமிந்த என்ற பிரதான தலைப்புடன் அந்த பத்திரிகை வந்துள்ளது. துமிந்த சில்வா குறித்து ரகசிய போலீசார் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யவில்லை என்ற பிரதான தலைப்புடன் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரன் கொலை வழக்கு தொடர்பாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள துமிந்த சில்வா குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு நீதிமன்றம் ரகசிய போலீசாருக்கு உத்தரவிட்டிருந்தது. எனினும் நேற்று தினம் நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போதும் ரகசிய காவல்துறையினர் தமது அறிக்கையை தாக்கல் செய்யவில்லை என அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் JVP takes a bus fare increase to court என்ற தலைப்புடன் இன்னும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. பஸ் கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து JVP நீதிமன்றத்தை நாடியுள்ளதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் இந்தியா கெட்ஸ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் சப்மரீன் என்ற தலைப்புடன் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியா அதன் முதல் நீர்மூழ்கி கப்பலை கொள்வனவு செய்துள்ளதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா முதன்முறையாக அதிநவீன நீர்மூழ்கி கப்பல் ஒன்றை வாடகைக்கு அமர்த்தியுள்ளது. இதனை இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் AK அந்தோனி உறுதிப்படுத்தி இருந்தார். இந்த செய்தியை டெய்லி மிரர் பத்திரிகை அதன் முன்பக்கத்தில் ஒரு முக்கிய செய்தியாக வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள லங்காதீப பத்திரிகையை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான செய்தி நடுவ கந்தவாதி போலீஸ் பரீட்சைக்க உசாவியே நெஹ ದ 10ನೇದ ಪೌದ್ಗಲಿಕವ அதிகாரியை பெனி சிட்டின நியோக கராய் என்ற பிரதான தலைப்புடன் அந்த பத்திரிகை வெளிவந்துள்ளது. வழக்கு நடைபெற்ற போது போலீஸ் பரிசோதகர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. 17ஆம் தேதி பிரத்யேகமாக ஆஜராகுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டதாக இன்று பிரதான செய்தியை லங்கா தீப வெளியிட்டுள்ளது. இந்த செய்தியும் பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரன் கொலை வழக்கு குறித்து நடைபெற்று வரும் வழக்கு விசாரணை குறித்து இன்று பிரதான செய்தியை லங்கா தீப வெளியிட்டுள்ளது. அத்துடன் இன்றைய தினம் வெளிவந்துள்ள திவைன பத்திரிகையை பார்க்கலாம். ರಾಜ್ಯ ಪೌದ್ಗಲಿಕ ಆಯತನ ಕಿಹಿಪೈಕಿನ್ ಖನಿಜ ತೇಲ್ ಸಂಸ್ಥಾವಟ ಕೋಟಿ ಹಾರದಾಸ್ பன்சியக்க புழு அமதி சுசில் பார்லிமென்ட்வேதி EAKI என்ற பிரதான தலைப்புடன் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் பலவற்றினால் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு 4500 கோடி ரூபாய் பணம் செலுத்தப்படாது உள்ளது. அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த நேற்று நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்ததாக அந்த பிரதான செய்தியை திவை இன வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் தமிழகத்திலிருந்து
வெளிவந்துள்ள தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான செய்தி, ராணுவ புரட்சி முயற்சி நடக்கவில்லை என்ற பிரதான தலைப்புடன் அந்த பத்திரிகை வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் ராணுவ புரட்சி முயற்சி நடந்ததாக வெளியாகியுள்ள செய்தியை பிரதமர் மன்மோகன் சிங் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். ராணுவ தளபதி வி.கே. சிங் தனது பிறந்த திகதி குறித்த மனு ஒன்றை ஜனவரி மாதம் 16ஆம் திகதி உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். அன்று நள்ளிரவில் ஹரியானா மாநிலம் இசாரில் உள்ள பீரங்கிகளுடனான காலாட்படை அணி தில்லியை நோக்கி நகர்ந்தது. அதே சமயம் உத்தரப்பிரதேசம் மாநிலம் ஆக்ராவிலிருந்தும் ஒரு அணி தில்லி நோக்கி நகர்ந்தது. இது அரசுக்கு தெரிவிக்காமல் நடந்தது, எதிர்பாராதது, வழக்கத்திற்கு மாறானது என்றும் இது அங்கீகரிக்கப்பட்ட ராணுவ நடவடிக்கை அல்ல என்றும் ஆங்கில நாளிதழ் ஒன்று புதன்கிழமை செய்தி வெளியிட்டிருந்தது. அன்றிரவே இந்த திடீர் அணிவகுப்பு பற்றி உளவுத்துறை மத்திய அரசுக்கு உடனடியாக தெரிவித்தது. ராணுவ இயக்கத்தின் டைரக்டர் ஜெனரல் வரவழைக்கப்பட்டு அவரிடம் இது பற்றி விளக்கம் கேட்கப்பட்டது. இந்த அணிவகுப்பின் முன்னேற்றத்தை நிறுத்தி படைகளை பாசறைகளுக்கு திருப்பி அனுப்ப உத்தரவிடப்பட்டது. அந்த சமயத்தில் ஒரு அணி மேற்கு தில்லிக்கு வெளியே இருந்தது மற்றும் ஒரு அணி தில்லியின் பழைய விமான தளம் உள்ள பாலம் அருகே இருந்தது என்று அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிகாலையில் இந்த விவகாரங்கள் அனைத்தும் பிரதமருக்கு தெரிவிக்கப்பட்டது. இது ராணுவ புரட்சி நடவடிக்கை என்ற வகையில் வெளியான செய்தி நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து பிரதமர் மன்மோகன் சிங், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏ.கே. அந்தோணி இது பற்றி தங்களது கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற பத்ம விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கு பெற வந்திருந்த பிரதமரிடம் ராணுவ புரட்சி முயற்சி குறித்து வெளியான செய்தி பற்றி செய்தியாளர்கள் கருத்து கேட்டனர். ராணுவ புரட்சி செய்தியை அவர் திட்டவட்டமாக மறுத்தார். இந்த செய்தி பீதியை கிளப்புவதற்கு என்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்த செய்தியை அப்படியே உண்மை என்று கருத தேவையில்லை என பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர இன்றைய தினம் தமிழகத்தில் இருந்து வெளிவந்துள்ள தின மலர் பத்திரிகையையும் டெல்லியை நோக்கி ராணுவம் அணிவகுத்தது குறித்த செய்தியை பிரதானமாக வெளியிட்டுள்ளது. சதி, டெல்லியை நோக்கி ராணுவம் அணிவகுத்தது ஏன், அரசை கைப்பற்ற நடந்த முயற்சி என சர்ச்சை என்ற பிரதான தலைப்புடன் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அதனை தவிர இன்றைய தினம் வெளிவந்துள்ள தினத்தந்தி பத்திரிகை, மத்திய அரசுக்கு தெரிவிக்காமல் டெல்லி அருகே ராணுவம் குவிக்கப்பட்டதா, பிரதமர் மன்மோகன் சிங் விளக்கம், ஜனநாயகத்திற்கு எதிராக ராணுவம் செயற்படாது என்று ஏ.கே. அந்தோணி உறுதி என்ற பிரதான தலைப்புடன் தினத்தந்தி பத்திரிகையும் வெளிவந்துள்ளது. இந்த செய்தி குறித்து நாம் ஏற்கனவே தினமணி பத்திரிகையில் விரிவாக பார்த்திருந்ததால் இத்துடன் இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் வி.ஏ.கே. வணக்கம் நேயர்களே.